எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 30 நாளைக்கு வந்து யார் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம்ல வந்து அந்த பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர் வரும். அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து எப்பப்பெல்லாம் இந்த ராஜபாட்டை போஸ்டர் வந்து அவன் பாக்குறானோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப குஷி ஆயிடுவான். குஷியாகிறது மட்டும் இல்லாம எங்க ஆள் படம் வந்து வேற லெவல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மத்தியில சொல்லுவான். நாங்களும் வந்து ஓகே எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அந்த படத்தோட ரிலீஸ் கிட்ட வந்துச்சு. அப்போ ஒரு போஸ்டர் வந்துச்சுங்க. அந்த போஸ்டர்ல வந்து சியான் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கெட்டப்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அது பார்த்துட்டு இவன் பண்ண அலம்பல் இருக்கே, ஐயோ சியான் வேற லெவல்ல பண்ண போறாரு, உங்க ஆக்டர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டான். எங்க பசங்களுக்கு எல்லாம் வந்து செம்ம காண்டாயிடுச்சு. சரிடா இருடா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது கரெக்டா வந்து ஆஃப் இயர்லி லீவ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு சில பசங்கள்லாம் அவங்களோட போனாங்க. போறதுக்கு முன்னாடி பையன் வந்து அலப்பற தாங்க முடியல, ஐயோ வேற லெவலா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பசங்க மத்தியில வந்து சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் படம் போய் பார்த்தாதான் தெரியுது அந்த 7 கெட்டப் வந்து ஒரே ஒரு சாங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி வேற எதுக்காகவே வரல. படம் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டோட பசங்க எல்லாருமே வந்தாங்க. இவனு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே காட்டிக்காம அப்படியே வெளியே வந்துட்டான். தென் தியேட்டர்ல இருந்து அவன் வெளியே வரும்போது செம்மையான கலாச்சாங்க, ஏன்டா இந்த படத்துக்கடை இவ்வளவு பில்டப் பண்ண அப்படி இப்படின்னு. அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல வந்து வழக்கம் போல வந்து அஜித் ஃபேனே விஜய் ஃபேனே கலாய்க்கிற மாதிரி வரும்போது டே ராஜா பாட்டா அப்படின்னு சொன்னா சைலண்டா போயிடுவான். அது மட்டும் இல்ல அவன் வேற என்ன கான்வர்சேஷன் வந்து என்ன பேசினாலுமே அவன் ராஜா பாட்டான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா சைலண்டா போயிடுவான். அதுக்கப்புறமா அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அவன் பேர் வந்து ராஜா பாட்டா தான். சொன்னதான் அந்த சியான் ஃபேனை பத்தி நான் அவ்வளவு சொன்னாலும் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன மாதிரி ஒரு ஃபேனை வந்து நான் இப்போ வரைக்குமே நான் பார்த்தது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஃபேனு. நான் தெய்வ திருமகள் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம அவன் பீமா படம் பார்த்தது வந்து சியான் அவரோட ஃபேனா இருந்துட்டு வரான், இப்பவும் இருக்கான். ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. அவன் எங்கேயோ வந்து ஷிஃப்ட் ஆயிட்டான். ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10ன்றதுக்குள்ள அப்படின்னு ஒரு படம் வச்சு பாத்தீங்களா. அந்த படத்துக்காக காசி தியேட்டர்ல 4 மணிக்கு வெளியே வந்து போஸ்டர்லாம் ஓட்டினா அவ்வளவு தீவிரமான வந்து சியானோட ஃபேனு. இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த சதுரங்க வீட்டுல வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, ரேர் பீஸ் செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இவன். சோ உங்க செட்ல யாராவது இந்த மாதிரி தீவிரமான சியான் ஃபேன் இருக்காங்களா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.